பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heals you. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக நீங்க வேதனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லை ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவுகளில் யாரோ ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க கவலையோட நீங்க இருக்கிறீங்களா? வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய தேவன் அவரே நமக்கு எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அவரே நம்மளை சுகப்படுத்துவார், நம்மளை குணமாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்க எதை குறித்து யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா கிட்ட கேளுங்க. இயேசு உங்களை வந்து தொட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போகும். உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய உறவினர்கள், அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக, கொடிய வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீங்க போய் அவங்கள தொட்டு சுகமாக்குங்கப்பா. நீங்க தொட்டீங்கனாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. யாரெல்லாம் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பலவீனத்தின் நிமித்தமாக பல இடங்கள்ல போய் நின்று அவங்க அந்த பலவீனம் போகணும்னு சொல்லி பல முயற்சிகளை செய்திருப்பாங்க. ஆனா பலனே இல்லைன்னு சொல்லி அவங்க வாழ்க்கைய அழித்து கொள்ளலாம், இனி நம்ம வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கட்டாயத்துல, ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு சுகம் தருகிற தேவன் இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுவார், அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று நீங்க சொல்லி நீங்க அவங்க கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு நீங்க ஜெபிக்கின்ற பொழுதே ஏசப்பா அவங்களை தொட்டு குணமாக்குவார். அவர் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் எல்லாரையும் சுகப்படுத்துவார். அவர் எல்லாரையும் குணமாக்கின தேவன். அவர் நிச்சயம் உங்களையும் சுகப்படுத்துவார், உங்களுக்கும் விடுதலை தருவார். உங்களுடைய நெருங்கிய உறவுகள், குடும்பத்தினர் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விடுதலையை தருவார். விசுவாசத்தோட கேளுங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல பலவீனத்தோட ஆண்டவரே ஏசப்பா ஜெபிக்கிறாங்க. பல இடங்கள்ல போய் நான் முயற்சி செய்துட்டேன், பல ட்ரீட்மெண்ட் கூட நான் எடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு எதுவுமே சரியாகலை. என்னுடைய உறவுகளில் இப்படி சிலர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு சரியாகலை. இயேசுவே நீங்க அவங்கள தொட்டு ஏசப்பா சுகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு விடுதலையை கொடுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கப்பா. இந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. அவங்களுடைய தழும்புகளால எல்லாரும் ஆண்டவரே குணமானோம் என்று ஆண்டவரே சாட்சி சொல்லணும் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை சுகப்படுத்துவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள், எல்லா பலவீனங்கள், உடைந்து போனது போல இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவார். எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.